பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதத்தின் முதல் நாள் வாக்குத்தத்த ரேமா வார்த்தைக்காய் உங்களை வரவேற்கிறேன். இந்த மாதத்திற்கு தேவன் கொடுக்கிற ரேமா தீர்க்க தரிசனமான வார்த்தை சங்கீதம் 76வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். பிரைஸ் காட். இந்த மாதத்திற்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை அம்புகளையும் பட்டயத்தையும் வில்லையும் யுத்தத்தையும் நான் முறித்து போடுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் இந்த மாதத்திற்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, நான் இந்த மாதத்தில் சில வல்லமைகளை முறித்து போடுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் நம்புங்கள், சில வல்லமைகளை கர்த்தர் முறித்து போட போகிறார். அந்த வார்த்தை இப்படி சொல்லி இருக்கிறது, அம்புகளை முறித்து போடுவேன், யுத்தங்களை முறித்து போடுவேன், பட்டயங்களை முறித்து போடுவேன். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சில அம்புகளை இந்த மாதத்தில் கர்த்தர் முறித்து போட போகிறார். உங்களுக்கு விரோதமாய் உருவி எழும்புகிற சில பட்டயங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் முறித்து போட போகிறார். உங்களுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய் எழும்புகிற சில யுத்தங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் முறிப்பார் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. இந்த வாதத்தில், இந்த நாட்களில் கர்த்தர் சில வல்லமைகளை முறித்து போட போகிறார். முறித்து அப்படின்னா உடைச்சு போடுவார், ஒன்றுமில்லாமலாக்குவார். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. யோசேப்பை குறித்த வேதத்தில் வாசிக்கிறோம், அவர்களுடைய சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாய் அம்புகளை எய்தார்களாம். விரோதமான அம்புகளை எய்து அவனை எப்படியாவது கீழே தள்ளிவிடலாம், அவனை கொன்று விடலாம் என்று எண்ணினார்கள். ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், அவனுக்கு விரோதமாய் எய்யப்பட்ட சகல அம்புகளை கர்த்தர் முறித்து போட்டார். யோசேப்பை சிங்காசனத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்தார். இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்களுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் பல்வேறு ரீதியில் அம்புகள் எய்யப்படலாம். குடும்பத்திலிருந்து, உங்களை சுற்றிலும் இருக்கிற சில பொல்லாத துன்மார்க்க மனிதர்களிடத்திலிருந்து பல அம்புகள் உங்களுக்கு விரோதமாய் எய்யப்படலாம். உங்கள் வேலைக்கு விரோதமாய், உங்கள் உயர்வுகளுக்கு விரோதமாய் எத்தனை அம்புகள் பகைஞர்களால் அது எய்யப்பட்டாலும் அத்தனை அம்புகளை நான் இந்த மாதத்தில் முறித்து போடுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. உங்களை தாக்க, உங்களை அழிக்க வருகிற சகல அம்புகளை கர்த்தர் முறித்து போட போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 2, பட்டயத்தை முறிப்பார். ஹல்லேலூயா. உருவின பட்டயத்தோடு இன்றைக்கும் சில வல்லமைகள் உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறது. கருவறுக்கும்படியாய், வேரோடு அறுத்து போடும்படியாய், என்னை குத்தி கிழிக்கும்படியாய் பல்வேறு ரீதியில் சில பட்டயங்கள் எனக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியும், நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கைக்கு விரோதமாய் சத்துரு உருவின பட்டயத்தோடு கிரியை செய்கிறான். உருவின பட்டயத்தோடு, கூர்மையாக்கப்பட்ட பட்டயத்தோடு பல ரீதியில் போராடி வருகிறான். இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். எத்தனை ரீதியில் பட்டயம் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் அந்த பட்டயத்தை இந்த மாதத்தில் நான் முறித்து போடுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நம்புங்கள், பட்டயம் முறிக்க போகிற நாட்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வீடுக்கு விரோதமாய், உங்கள் சரீரத்துக்கு விரோதமாய், உங்கள் கையின் பிரயாசத்துக்கு விரோதமாய் எத்தனை பட்டயம் எழும்பினாலும் இந்த மாதத்தில் அந்த பட்டயத்தை கர்த்தர் முறித்து போட போகிறார். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. 3 யுத்தங்களை முறித்து போடுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. யுத்தம், யுத்தம், யுத்தம் என்னுடையது அல்ல, யுத்தம் கர்த்தருடையது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் யுத்தத்தில் வல்லவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் எனக்கு விரோதமாய் பல்வேறு யுத்தங்களை சத்துரு கட்டவிழ்த்து விடுகிறான். யுத்தத்தில் என்னை மடிந்து போக பண்ணும்படியா,
யுத்தத்தில் என்னை அழித்து போடும்படியாய் பல்வேறு யுத்தங்களை எனக்கு விரோதமாய் கட்டவிழ்த்து விடுகிறான். சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? பல்வேறு ரீதியில் உங்களை யுத்தம் மோதிக்கொண்டிருக்கிறதா? குடும்பத்தை நினைத்து, வியாதியை நினைத்து, பணப்பிரச்சனை நினைத்து, அநேக யுத்தங்களை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாதத்தில் சில யுத்தங்களை நான் முறித்து போடுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. இதுவரை கடந்த 6 மாதத்தில் உங்களுக்கு விரோதமாய் பல யுத்தங்கள் நடந்திருக்கலாம். ஒருவேளை அந்த யுத்தத்தில் நீங்கள் தோற்று போயிருக்கலாம். ஒருவேளை அந்த யுத்தத்தில் நீங்கள் பின்வாங்கி போயிருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் யுத்தத்தை கர்த்தர் முறித்து போட போகிறார். ஜெயம் உங்களுக்காய் வரப்போகிறது. ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம். நம்புங்கள், சில காரியங்கள் முறிக்கப்பட போகிறது. சில அம்புகளை முறிக்க போகிறார். சில பட்டயங்களை கர்த்தர் முறிக்க போகிறார். சில யுத்தங்களை கர்த்தர் முறிக்க போகிறார். நம்புங்கள், இந்த மாதம் யுத்தம் இல்லாத, அம்புகள் இல்லாத, பட்டயம் இல்லாத சமாதானம் உள்ள ஒரு மாதமாய் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கர்த்தர் மாற்றி தரப்போகிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹalleluya. ஆண்டவரே, இந்த மாதத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற என் ஜனத்திற்காய் வருகிறேன். ஆண்டவரே, யுத்தத்தையும் அம்புகளையும் பட்டயத்தையும் நான் முறித்து போடுவேன் என்று சொன்னீரே. இந்த 3 காரியத்தில் எவைகள் என் ஜனங்களை பாதிப்புக்குள்ளாக்குறதோ, எவைகள் என் ஜனங்களை தாக்கிக் கொண்டிருக்கிறதோ, அந்த வல்லமைகளை கர்த்தர் இந்த மாதத்தில் முறித்து போட போகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். அவைகள் இல்லாமல் ஒடிந்து காணப்படுவதாக என் ஜனங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் விடுவிப்பீராக. தேவ நன்மையை சுயாதீனமாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த மாதத்தை தூங்குங்கள். சகலவற்றையும் முறித்து போடுகிற கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.